ஸ்ரீமன்னாராயணா ஹரிநாராயணா ஸ்ரீமன்னாராயணா நாராயணா ஸ்ரீமன்னாராயணா நாராயண பட்டதிரி உருகும் பரமனா நலம் தரும் நாராயணீயம் அருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே. அன்வாச்சர உபதிசன்னபி மோக்ஷ தர்மோ त्वं भ्रातृमन् बदरिकाश्रममध्यवात्सीः चक्रोदते समतपो बलनिस्सगत्मा दिव्याङ्गना परिवृतम् பிரஜிகாயமாரம். நாராயணியத்தினுடைய உயர்ந்த இந்த தசகத்தினுடைய நரநாராயண அவதாரத்தினுடைய தவத்தினுடைய ஒரு பெருமையை வர்ணிச்சுருக்காராம். அப்போ பட்டத்திரி சொன்னார், குருவாயூரப்பா, கண்ணனான நீயே பத்ரிகாசிரமத்துல பத்ரி நாராயணனா இருக்க, தவம் செய்யக்கூடிய நரநாராயணனாக இருக்க. அதே சுவாமி தான் கிருஷ்ணனாக அவதாரம் பண்ணான்னு நாங்க கொண்டாடிட்டு இருக்கோம். எல்லாரும் அதை ஒத்துன்னு இருக்கா. அந்த கிருஷ்ண சாநித்தியம் தான் இங்க குருவாயூர்ல இருக்கு. அதனால க்ஷேத்திரத்தை எப்படி ஒப்பிட்டு பார்த்தாலும் குருவாயூரும் பத்ரிகாசிரமும் உயர்ந்து விளங்குறதேன்னு அந்த க்ஷேத்திரத்துல நாராயணியத்தை எழுதுறதுனால பட்டத்திரி இந்த ஒரு வரியில ரெண்டு அழகான ஒரு ஒத்துமையை வர்ணிச்சு கொண்டாடிட்டு இருக்காராம். அதனால தான் இன்னைக்கும் நம்ம பத்ரி க்ஷேத்திரம் இருக்க 108 திவ்ய தேசங்கள்ல உயர்ந்ததாக கொண்டாடுறோம். நரநாராயணனும் அங்க தபஸ்ரூபத்தோட இருக்காராம். தபஸ்ரூபத்தோட அவர் அங்க தரிசனம் பண்ணக்கூடிய வைபவம் இருக்க. 2 நாராயணன், பத்ரி நாராயணன், நரநாராயணன். பத்ரி நாராயணனும் யோக திருக்கோலத்தோட 4 திருக்கைகளோட சங்கு சக்கரம் பத்மாசனம் இதோட குபேரன் இருக்காருங்க, நாரதர், உத்தவர், லக்ஷ்மி நரசிம்மர் இவாளோட நரநாராயணனுடைய திருக்கோலம் இவ்வளவும் சேர்ந்து அழகாக அமைந்திருக்கக்கூடிய க்ஷேத்திரத்தை ஒரே பதத்துல துவம் பத்ரிகாஸ்ரம நித்தியவாசிகி அழகா நாராயண பட்டத்திரி நமக்கு ஞாபகப்படுத்துறாராம். அதனால தான் நாம இன்னைக்கும் உயர்ந்ததாக ஆழ்வார் அனுபவிக்கும் போதே குருவாயூர்வனால எப்பவனாலும் நமக்கு போய் நமக்கு பக்கத்துல இருக்கு தரிசனம் பண்ணலாம். பத்ரிகாசிரமத்துல நமக்கு வயசாரத்துக்கு முன்னாடி நீங்க போயிட்டு வந்துருங்கோன்னார். உடம்பு தளர்ந்து இருக்கிறதுக்கு முன்னாடி, வயது கூடுவதற்கு முன்னால், அங்கம் கலிதம் பலிதம் முண்டம் தசனவிகீனம் ஜாத்தம் துண்டம்னு நமக்கு இளைப்பு ஏற்படுவதற்கு முன்னால் நீங்க பத்ரிகாசிரமத்துல போய் வாழ்நாள்ல ஒரு நாளாவது நரநாராயண சுவாமியும் பத்ரி நாராயணனையும் தரிசனம் பண்ணிட்டு வரணும். முதுகு பற்றி கைத்தலத்தால் முன்னொரு கோலூன்றி விதிர் விதிர்த்து கண் சுழன்று மேற்கிளை கொண்டொரும் இது என்னப்பர் மூத்தவர் என்று இளையவர் ஏசாமுல் மதுவுள் வண்டு பண்கள் பாடும் வதரி வணங்குதுமே. பட்டத்திரி ஒரு வரியில சொன்னது ஆழ்வாருடைய பாசுரம். எல்லாரும் பத்ரிகாசிரமத்துல வந்து நரநாராயண பத்ரி நாராயணனுடைய ரூபத்தை தரிசனம் பண்ணணும். ஆழ்வார் சொன்னார், சின்ன வயசுலயே முடிஞ்ச வரைக்கும் போயிட்டு வந்துருங்க. அப்படி கிளம்புற சமயத்துல உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிறியவர்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்து அவர்களையும் சின்ன வயசுலயே பத்ரிநாதனை வணங்கும்படியான ஒரு புண்ணியத்தை உண்டு பண்ணிடுங்க. உங்களுக்கு வயசாயிட்டு அப்புறம் தரிசனம் பண்ணணும்னு தோணால் முதுகானது வளைந்து முன்னொரு கோலூன்றி கையில ஒரு கோலை வச்சுண்டு வேர்க்க விறுவிறுக்க விதிர் விதித்து கண் சுழன்று மேற்கிளை கொண்டிருக்கும் போது அப்ப உங்களை எல்லாரும் ஏச ஆரம்பிச்சுடுவா. அதைத்தானே கபில வாசுதேவன் முன்னாடி சொன்னார், இது என்னப்பர் என்னுடைய தாத்தா வயசானவர், இப்ப போய் பத்ரிக்கு போகணும்னு ஆசைப்படுறார், அவரை நான் இங்க அழிச்சுட்டு போறது, நாவனா போயிட்டு வந்து அவருக்காக தியானம் பண்ணிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு வரலாமேன்னு இளையவர் ஏசாமுல். அப்படியெல்லாம் அவர்கள் உங்களை பேசுவதற்கு முன்னால ஒரு காரியம் பண்ணிடுங்களேன். குடும்பத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய இளையவரையும் பெண்ணு பேரன் பேத்தி பிள்ளைகள் எல்லாரையும் நீங்க உங்க சின்ன வயசுலயே அவர்களையும் அழிச்சுண்டு உடம்பு தளராம இருக்கிறதுக்கு முன்னாடி வாழ்நாள்ல ஒரு நாளாவது மதுமுள் வண்டு பண்கள் பாடும் வதரி வணங்குதுமே. ஒரு பக்கம் அலகநந்தாவான கங்கையினுடைய ஒரு பிரவாகம், இன்னொரு பக்கத்துல இமயமலையினுடைய ஒரு குளிர்ச்சி, அமைதியான ஒரு சூழ்நிலை, இன்னைக்கும் சித்தர்கள் வாசம் பண்ணக்கூடிய உத்தமமான ஒரு வைபவங்கள் நிறைஞ்சு நரநாராயணனுக்கும் பத்ரி நாராயணனுக்கும் என்ன பெருமைன்னா ஸ்வயம் வக்த கஷேத்திரம்னு ஏற்கனவே நம்முடைய வராக அவதாரத்துல ஸ்ரீமுஷ்ணத்துல வராக சுவாமியை தரிசனம் பண்ண செய்ய நம்ம அனுபவிச்சிருக்கோம்.
நம்முடைய க்ஷேத்திரங்கள்ல 8 தானாகவே வந்து எம்பெருமான் தோன்றி சாலக்கிராம மூர்த்தியாக அமர்ந்து கொண்டது. அதே போலத்தான் நரநாராயணனும் தானாக தோன்றினார். அவதாரத்தை கலச்சிக்கல, அங்கேயே ஸ்வயம் யக்த க்ஷேத்திரமாக மதுரையில நித்தியவாசம் பண்றாராம். நாம ஞாபகப்படுத்திக்கணும்னு சொன்னால் ஸ்ரீரங்கம், ஸ்ரீமுஷ்ணம், திருமலையான திருவேங்கடவன் நிற்கக்கூடிய திருப்பதி, வானமாமலை, சாலிகிராமம், புஷ்கரம், நைமிசாரண்யம், இது தவிர 8வதாக பத்ரிகாஷ்டிரமம். இப்ப நரநாராயணனுடைய ரூபத்தை தொம் பிராத்ருமான் பத்ரிகாஷ்டிரமம் அத்தியவாசின்னு பட்டத்திரி வர்ணிச்சிருக்காரு. அந்த பத்ரிகாஷ்டிரமம் ஸ்வயம் வளைஞ்ச ஒரு க்ஷேத்திரமாம். அங்க உட்கார்ந்து குருவாயூரப்பா நீ தபஸ் பண்ண ஆரம்பிச்சிட்ட. இன்னைக்கும் அங்க நரநாராயணனை போய் நாம தரிசனம் பண்ணோம்னா ஆச்சரியமான ரூபமா இருக்கும். ஒரு பக்கம் நரன், இன்னொரு பக்கம் நாராயணன். நரன் ஒரு பக்கம் ஒரு காலம் அடிச்சுண்டு ஒரு திருவடியை தொங்க போட்டுண்டு அழகாக கமண்டலங்களை கையில ஏந்துண்டு தபஸ்கோலத்துல நமக்கு காட்சி அளிப்பார். நாராயண மூர்த்தியும் ஒரு திருவடியை தொங்க விட்டுண்டு ஒரு திருவடியை மடக்கிண்டு அழகாக தன்னுடைய வலது திருக்கரம் இருக்க அதை எடுத்து ஹிருதயத்துல வச்சுட்டு இருப்பாரா. ஆத்மஸ்வரூபமாக என்ன தியானம் பண்ணுங்கோன்னு சொல்லக்கூடிய ஒரு திருக்கோலம். கண்ண மூடிண்டு அஷ்டாட்சரத்தை உபதேசம் பண்ணக்கூடிய ஒரு திவ்ய தரிசனம். எல்லாத்துக்கும் மேல ஒத்தருடைய ஹிருதய குகையிலையும் உன்னை கொண்டு என்னுள் வைத்தேன், என்னையும் முன்னிலிட்டேன்னு பகவான் நித்தியவாசம் பண்ணக்கூடிய இடம் இதுதான். தானே தன்னுடைய சொரூபத்தை நாராயணன் தியானத்துல காமிச்சண்டு ஆச்சரியமாக வலது திருக்கை அவருடைய திருமார்பை தொட்டுருக்கக்கூடிய திவ்ய காட்சியை நம்ம அங்கத்தான் அடையலாம். அப்ப மகாலட்சுமி இல்லையே, மகாலட்சுமி என்ன பண்ணான்னா இவா தவம் பண்ண உட்கார்ந்தாளோனோ நரனும் நாராயணனும். அதான இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம். பத்ரிகாசிரமத்துல தவம் பண்ண ஆரம்பிச்ச உடனே ஒரே மழை, அதை விட வெயில் கொளுத்த ஆரம்பிச்சது. அங்க காலத்தினுடைய சூழ்நிலையே மாறி மாறி இருக்கும். அதனால தான் இந்த நரநாராயணனையும் பத்ரி நாராயணனையும் நம்ம பத்ரிகாசிரமத்துல தரிசனம் பண்ணணும்னா குருவாயூர் மாதிரி வருஷம் முழுக்க போய் தரிசனம் பண்ண முடியாது. 2 பேரும் ஒண்ணுன்னு பட்டத்திரி எழுதிட்டார். ஆனா கால தட்பவெட்ப சூழ்நிலையிலால குருவாயூர்ல எப்பவுமே தரிசனம் பண்ணலாம். ஆனால் அங்க என்ன தாத்பரியம்னா பத்ரிகாசிரமத்துல ஏப்ரல் மாதத்திலேருந்து நவம்பர் வரைக்கும் தான் தரிசனத்தை அடையக்கூடிய ஒரு சீதோஷ்டமான ஒரு சூழ்நிலை. அக்ஷய திருதிகைக்கு திறந்தால் விஜயதசமிக்கு கிட்டத்தட்ட அங்க மூடிடுவா. அப்ப அந்த நாட்களுக்குள்ளதான் தரிசனம் பண்ண முடியும்னா எப்படிப்பட்ட ஒரு தவக்கோலம்னு அதனுடைய பெருமைகளை இவர் தொடரட்டும். அதுக்குள்ள நாம் இப்போது தரிசிக்க வேண்டிய ஒரு திருக்கோயில் நமக்கு கவனத்தில் இருக்கோம். நாம் தமிழ்நாட்டில் அமைந்திருக்கக்கூடிய கடலூர் புதுப்பாளையத்தில் கோயில் கொண்டிருக்கக்கூடிய ராஜகோபால சுவாமியினுடைய ஒரு திருக்கோயில நம்ம இப்ப வலம் வந்து இருக்கோம். இந்த திருக்கோயில எழுந்தருளி இருக்கக்கூடிய ஆஞ்சநேய சுவாமியினுடைய திவ்ய தரிசனத்தை நம்ம அடையிறோம். 2 மூலமூர்த்தியாகவும் ஒரு உற்சவமூர்த்தியாகவும் இங்கு ஆஞ்சநேயர் மூவராக நமக்கு காட்சியளிக்கின்றார். சிறிய ஒரு விமானம், அந்த ஒரு விமானத்திலேயே இதோ பலவித அனுமார் நமக்கு தரிசனத்தை அளித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஒருத்தர் கையை கூப்பிக் கொண்டு நமக்கு சஞ்சீவி மலையோடு காட்சியை அளிக்கின்றார். மற்றொருவர் கதையை கையிலே வைத்துக் கொண்டு அமர்ந்த திருக்கோலத்திலே ஒரு திருவடியை தொங்கவிட்டுக் கொண்டு திவ்ய தரிசனம். ஆகா, காண கிடைக்காத சுந்தரகாண்டத்தினுடைய தரிசனம். ஆஞ்சநேய சுவாமியானவர் ராமனுடைய மோதிரத்தை சீதைக்கு அளிப்பது போலவும் சீதை அதை வாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு பாவத்திலே அங்குலிய பிரதானமாகிய கணையாழியை பெறும் இந்த திவ்ய தரிசனத்தை சுதையிலே அடைந்து இதோ ஆஞ்சநேயனுடைய தரிசனத்தை நாம் அடைய துவங்கிவிட்டோம். மூலமூர்த்தியான ஒரு ஆஞ்சநேய சுவாமி அழகாக நின்ற திருக்கோலத்திலே நமக்கு காட்சியை அளிக்கின்றார். ஒருவர் பெரிய உருவத்திலே இருக்கின்றார், மற்றொரு மூலவர் சிறிய உருவமாக நமக்கு காட்சியை அளிக்கின்றார். கையை கூப்பிக் கொண்டு தாசபாவத்திலே அவருடைய சேவையை நாம் அடைகின்றோம். மற்றொரு மூலவர் சற்றே உருவத்தில் பெரியவராக நின்ற திருக்கோலத்திலே இதோ இடது திருக்கையிலே கதையை தாங்கிக் கொண்டுள்ளார். வலது திருக்கரமானது நமக்கு அபயத்தை அளிக்கின்றது. அவருடைய வாளானது தலைக்கு மேல் நீட்டுக் கொண்டிருக்க அதிலே சிறிய மணியானது கட்டப்பட்டிருக்க அந்த மணியே கவசமாக திகழக்கூடிய ஆகா அழகான திவ்ய சேவையை நாம் அடைகின்றோம். இந்த ஆஞ்சநேயன் மூலமூர்த்தி கர்ணபத்திரத்தை தான் சார்த்திக் கொண்டு கிரீடத்தை தரித்துக் கொண்டு உயர்ந்த திருமண் காப்புடன்
சிறிய திருவடியினுடைய இரு திருவடி தரிசனத்தையும் நாம் கீழே அடைகின்றோம். சற்றே அந்த திருவடிகளை திருப்பிக் கொண்டு முன்னும் பின்னமாக நமக்கு காட்சியை அளிக்கக்கூடிய, சரீரத்தை நேரே வைத்துக் கொண்டு அபயஹஸ்தத்தை அளிக்கக்கூடிய ஆஞ்சநேய சுவாமியினுடைய திவ்ய தரிசனத்தோடு இரு மூலவரை தரிசித்த நாம் அதே சன்னதியிலே இதோ ஆஞ்சநேயன் உற்சவமூர்த்தியாக நமக்கு சேவையை அளிக்கின்றார். நின்ற திருக்கோலம், கைகளை கூப்பிக் கொண்டு ராமதாசனாக கண்களை அகல விரித்துக் கொண்டு திறந்த ஒரு கண்களோடு உயர்ந்த ரூபத்தோடு நமக்கு காட்சியளிக்கக்கூடிய ஆஞ்சநேய சுவாமியினுடைய 3 ஆஞ்சநேயனுடைய திவ்ய தரிசனத்தோடு இதோ நாராயணியத்தில் பத்ரிகாசிரமத்தினுடைய திவ்ய தரிசனத்திற்காக நாம் திரும்பிவிட்டோம். தொம்ப்ரா திருமல் பதரி காஷ்ரம மத்தியவாசிகே. குருவாயூரப்பா, அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த க்ஷேத்திரத்துல நரனாகவும் நாராயணனாகவும் நீ அமர்ந்த திருக்கோலத்துல தவம் செய்ய ஆரம்பிச்ச. அப்ப என்னாச்சு? அந்த சீதோஷ்ண நிலை இருக்கே, எங்க பார்த்தாலும் ஒரு காலத்துல வெயில், ஒரு காலத்துல ஒரு மழையானது அடிச்சுட்டு இருக்கிறது, சில சந்தர்ப்பங்கள்ல ஒரே குளிர் இருக்கு. அதனால தானே நம்ம சொன்னோம் நமக்கு ஏப்ரல்ல இருந்து நவம்பருக்குள்ள அவருடைய திவ்ய தரிசனத்தை அடையணும்னு. அதனால தான் அந்த திருக்கோயில்ல கூட என்ன பண்ணுவாளா, அந்த குளிர்காலம் ஆரம்பிச்ச உடனே ஒரு பெரிய அகண்ட தீபத்தை அந்த கோயில்ல ஏத்தி நரநாராயண மூர்த்தி, பத்ரி நாராயண மூர்த்தி இவர்களுடைய சக்தி எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து கீழே ஜோதிஷ் மடத்துல இருக்கக்கூடிய ஸ்ரீ நரசிம்ம சுவாமியினுடைய சன்னதியில ஆவாகனம் பண்ணிடுவாளா. மறுபடியும் அடுத்த அக்ஷய திருதிகை இன்னைக்குத்தான் அந்த ஜோதிஷில அந்த மடத்திலேருந்து நரசிம்மமூர்த்தி இடத்திலேருந்து இவர்களுடைய யார் நரநாராயணன் பத்ரி நாராயணனுடைய அந்த ஆகர்ஷணம் அந்த சக்தியை எடுத்துட்டு போய் மதுரை கோயில்ல மறுபடியும் பிரதிஷ்டை பண்ணுவா. இதுல நரநாராயண பத்ரி நாராயணனுடைய ஒரு பெரிய ஆச்சரியமான வைபவம் இல்லைன்னா, இந்த 6 மாச காலத்துக்கு இந்த ஒரு அகண்ட தீபத்தை ஏத்திட்டு வராளே, அங்க இருக்கக்கூடிய குளிர்ச்சியான ஒரு சூழ்நிலையில கூட இத்தனை மாதங்கள் கழித்து அவர்கள் திருப்பி அந்த கோயிலோட கதவை திறக்கும் போது அந்த தீபம் அணையாம எரிஞ்சுட்டே இருக்கிறது தான் இன்னைக்கும் நடக்கக்கூடிய ஆச்சரியம். ஏன்னா அந்த காலங்கள்ல நரநாராயணன் தீபஸ்வரூபமாக அங்க எல்லாருக்கும் அனுகிரகத்தை பண்ணிட்டு இருக்கான்றது தான் ஒரு தாத்பரியம். அப்படி அங்க உட்கார ஆரம்பிச்சார். பட்டத்திரி சொன்னார், கஷேத்திர புராணமும் சொல்றது, இவ்வளவு வெயிலையும் குளிர்லையும் சுவாமி இருக்காரு, நரநாராயணனுக்கு ஏதாவது ஒரு மறைவு வேண்டாமா, ஒரு விதானம் இருக்கணும், இல்ல மேல ஒரு மண்டபமாக அது இருக்கணும், ஒண்ணும் இல்லாம இப்படி வெட்டவடியில பண்றாரேன்னு கவலை வந்துதான். யாருக்கு கவலை வந்தது? அவருக்கு ஏதாவது ஒரு கொடை வேணும்னு கிருஷ்ணாவதாரத்துல ஆதிசேஷனுக்கு கவலை வந்தது. ஆனா இங்க நரநாராயண அவதாரத்துல ஆதிசேஷனுக்கு முன்னாடியே மகாலட்சுமிக்கு கவலை வந்துருத்தான். மகாலட்சுமி ஓடி வந்து ஒரு பெரிய இலந்த மரமாக அகல விரிச்சுண்டு நரநாராயணனுடைய தவத்துக்கு மேல மகாலட்சுமி இலந்த மரமாக நின்றாளாம். அந்த மரத்துக்கு கீழத்தான் இன்னைக்கும் அந்த தவசனுடைய ரூபத்தை நம்ம தரிசனம் பண்ணலாம். ஆக மகாலட்சுமியும் கூட சேர்ந்துட்டா. குருவாயூர்ல திருவடியிலேந்து திருமுடி வரைக்கும் கூடவே இருக்கார் பட்டத்திரி. பத்ரிகாசிரமத்துல நரநாராயணனுடைய ஒரு தபஸ்ல தான் மேல மரமாக இருக்க மகாலட்சுமி சம்பன்னனாக தொம்பத்ரிகாசிரம நித்யவாசிகே, நீ அங்க பத்ரிகாசிரமத்துல குருவாயூரப்பா நரநாராயணனாக தவத்தை தொடர்ந்தயாமேன்னு வர்ணிக்கிறார். எவ்வாறு தொடர்கிறார் என்ற ஒரு வைபவங்களை எல்லாம் இத்திருக்கோயிலின் மற்றொரு சன்னதியின் திவ்ய தரிசனத்தோடு தொடர்ந்து கேட்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமக.